Find by integration the volume of the solid generated by revolving about the y-axis, the region enclosed by the curve s square equal to 1 plus y and y equal to 3. s square equal to 1 plus y மற்றும் y equal to 3 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை y அச்சை பொறுத்து சுழற்றுவதால் உருவாகும் திடப்பொருளின் கனஅளவை கண்டுபிடின்றாங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றதை முதல்ல எழுதணும். பாருங்க, given கொடுக்கப்பட்டுள்ளவை s square equal to 1 plus y equal to 3 இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்குறாங்க. அது மட்டுமா இல்லை, y axis சொல்கிறாங்க. y axis அப்படின்னா என்ன, y அச்சுன்னு கொடுத்துருக்காங்க. y அச்சு y axisனா நம்ம அதை x is equal to 0ன்னு எடுத்துக்கணும். y axis y அச்சு அப்படின்னா x 0. இப்போ இங்கே x 0 அப்ளை பண்ணும்போது 0 equal to 1 plus y. ஸோ y என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். அப்போ y -1 y3 இதுக்கு இடையில் தான் நம்ம y அச்சை பொறுத்து சுழற்றுறோம் இதுக்கு இடையில். அப்போ என்ன பண்ண போகிறோம், revolving about y axis the region என்னது y equal to -1 y equal to 3 இப்படி தான் y axis சுழற்றுவோம். சரி, அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்க தெரியும். இப்போ டயக்ராம் எப்படி, -1 இங்கே 3 தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இப்படி ட்ரா பண்ணிடுறோம். -1 இங்கே +1 ட்ரா பண்ணியாச்சு. இங்கே வந்து லோயர் லிமிட் -1, அப்பர் லிமிட்டு 3ன்னு தெரிஞ்சு போச்சு. வால்யூமு பை இன்டகரல் a to b அபவுட் y axis y அச்சு அப்படின்னா s square dy வரும்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அங்கே y axisன்றதுனால நம்ம இன்டகரல் பை இன்டகரல் a to b s square dyன்னு தெரியும். அதுக்கப்புறம் வால்யூம் அப்படின்னா கன அளவு v equal to பை இன்டகரல் a to b. இந்த இதில் -1 to 3 s ஸ்கொயர் கொஷின் வந்து எடுக்கணும். அவனே கொடுத்துருக்கான் s square equal to 1 plus y ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. 1 plus y dy பைக்கு பை இன்டகரல் dyனா y இன்டகரல் y dyனா y square by 2 கிளியராக எழுதுறேன். அதுக்கப்புறம் லிமிட் -1 to 3 அதை எழுதிடுறேன். பை ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு y வர இடத்துல 3 அப்ளை பண்ணணும். 3 + 3 ஸ்கொயர் 9 by 2 மைனஸ் y வர இடத்துல -1 லோயர் லிமிட்டு -1 ஸ்கொயர் அப்போ +1 டிவைடட் பை 2 இருக்குது, +1 by 2 கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வால்யூம் கன அளவு ஈக்குவல் டு 3 + 9 by 2 +1 -1 by 2 கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் v ஈக்குவல் டு வால்யூம் ஈக்குவல் டு 3 + 1 4 டினாமினேட்டரில் 2 இருக்குது, 9 - 1 8. ஸோ 8 by 2 என்ன கிடைக்கும், v ஈக்குவல் டு பை 4 8 by 2நாலும் 4 தான். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 8 pi 4 + 4 8 pi cubic units கன அலகு. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், given கொடுக்கப்பட்டுள்ளது y ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க y அச்சு. அப்போ x 0 போட்டால் y -1 y equal to 3 கொடுத்துருக்காங்க. y equal to -1 y equal to 3 இதான் லிமிட் வேல்யூ. y ஆக்சிஸ்னால் அதுக்குன்னா ஃபார்முலா இன்டகரல் பை இன்டகரல் a to b s square dy ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. s ஸ்கொயரும் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட் பண்ணுறேன், இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்குது. தேங்க்யூ.